ஐந்தாவது ஆலமுல் ஆஹிரா, மறுமையுடைய வாழ்க்கை, டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு நாள். சகோதரர்களே, இதுக்கு பின்னால உள்ள ரெண்டும் தான் பயங்கரம். நாங்க வாழ்ற மூணாவது வாழ்க்கை ஆலமுல் அர்வா, எங்களுக்கு ஞாபகம் இல்லை, வாழ்ந்து முடிஞ்சு. ஆலமுல் அர்ஹாம், உம்மட வகுத்துக்குள்ள என்ன நடந்த தெரியாது, நடந்து முடிஞ்சு. மூணாவது ஆலமு துன்யா, இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவதும் நிரந்தரம் அல்ல, இரண்டாவதும் நிரந்தரம் அல்ல, மூணாவது உலகமும் நிரந்தரம் அல்ல. நாலாவது ஆலமுல் பர்ஸக், நீண்ட கால ஆயுள், நீண்ட கால வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்தது 63 ஆண்டு காலம். இன்று கபரில் வாழ்கிறார்கள் 1438 வருட காலம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தில் வாழ்ந்தது 63 வருட காலம். இன்று கபரில் வாழ்கிறார்கள் 1436 வருட காலம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தில் வாழ்ந்தது 63 வருட காலம். இன்று கபரில் வாழ்கிறார் 1426 வருட காலம். ஹஜ்ரத் உஸ்மான் உலகத்தில் வாழ்ந்தது 82 வருட காலம். இன்று கபரில் வாழ்கிறார் 1416 வருட காலம். ஹஜ்ரத் அலி உலகத்தில் வாழ்ந்தது 63 வருட காலம். இன்று கபரில் வாழ்கிறார் 1410 வருட காலம். 60 பெருசா 1000 பெருசா? 60க்காக 1000 நாசமாக்குவதா? 60, 20, 70, 80 இன்பத்துக்காக 1000 ஆண்டுகளை நாசமாக்குவதா? சிந்தியுங்கள் சகோதரர்களே, வாலிபர்களே, சிந்தியுங்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ் 2 கேள்வி கேட்கிறான். அஃபஹஸிபுதும், ஏ வாலிபர்களே, ஏ முஸ்லிம்களே, நீங்கள் நினைக்கிறீர்களா அன்னமா ஹலக்னாகும் அபஸா, நாங்கள் உங்களை சும்மா விளையாட படைச்சிருக்கிறோம் நினைக்கிறீங்களா? வீணுக்காக, விளையாட்டுக்காக, கூத்தடிக்கிறதுக்கு, ஹராத்தை செய்யறதுக்கு உங்களை படைச்சிருக்கிறோம் நினைக்கிறீங்களா? வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்க மௌத்தாகி எங்களிடம் திரும்பி வரமாட்டீர்கள் என்பதாக நினைக்கிறீர்களா? வாலிபர்களே, உங்களுடைய கல்புகளில் மௌத்துடைய சிந்தனையை கொண்டு வாருங்கள், மௌத்துடைய சிந்தனையை கொண்டு வாருங்கள். நாம் உலகத்தை ஆள வந்தவர்கள் அல்ல, மறுமைக்காக படைக்கப்பட்டவர்கள். நாம் இருக்க வந்தவர்கள் அல்ல, இறக்க வந்தவர்கள். நாம் வாழ வந்தவர்கள் அல்ல, இன்னொரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். நாம் யாருக்கும் கொடுக்காத மார்க்கம் இந்த சங்கையான இஸ்லாம். அல்லாஹ் இந்த லட்சக்கணக்கான சகோதர சமயத்தவர்கள் வாழக்கூடிய இந்த பௌத்த நாட்டில் எங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறான் முஸ்லிம்களாக. இதுக்கு மட்டும் நாங்க நெருப்புத்தனல்ல, நெத்தியை வைத்து சுஜூது செய்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி முடிக்க முடியாது.